ஹாய் ஆல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையா சிக்கன். ஸோ மலையா சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. சிக்கன் 1 கிலோ நல்ல மஞ்சள் ஊற வச்சுங்க, ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி நாங்கள். ஸோ இஞ்சி, பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம், நல்லா உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பட்டை, கிராம்பு, அப்புறம் மஞ்சள், மிளகாத்தூள் வந்து நான் மிளகா தனியா எல்லாம் அரைச்சி சாம்பார் மிளகாத்தூள் அது. ஸோ யூஸ்வலாக வந்து மிளகாவும் தனியும் தனித்தனியாக ஆட் பண்ணோம், ஆனால் நான் இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே தூளை ஆட் பண்ணுறோம். எண்ணெய், கல்லுப்பு, வெங்காயம், சீரகத்தூள், ஏலக்காய், பட்டை, சோம்புத்தூள், அப்புறம் தக்காளி, உருளைக்கிழங்கு, தேங்காய். தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்துருக்கோம், அது உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு, தேங்காய் வந்து அரை முடி நல்லா தூவி வச்சுருக்கோம். ஏன்னா நான் அவங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். அது நம்ம வந்து 2 வாட்டி பட்டை நான் சொல்லியிருப்பேன். ஏன் வந்து 2 வாட்டி சொன்னேன்னா, இந்த ஐட்டம் வந்து எல்லாம் தாளிக்கிறதுக்கான ஐட்டம், இது வந்து அரைக்கிறதுக்கான ஐட்டம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சி பூண்டு இந்த மிக்ஸிலாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருவோம், அப்புறம் தாளிப்போம். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது மிக்ஸியில் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி ஆட் பண்ணிட்டோம், ஒரு 5 கிராம்பு. ஓகே, 5 கிராம்பு ஆட் பண்ணுறோம். அப்புறம் 3 பட்டை, அப்புறம் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு வாட்டி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி இப்போது அரைச்சாச்சு. அவ்வளோதான், இவ்வளோ அரைச்சா போதும். ஓகே, இவ்வளோ லைட்டாக அரைச்சா போதும், ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு மிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வேணும், அதுக்காக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் இப்போ அரைச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம வந்து பால் எடுக்க போகிறோம். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அந்த அரைச்ச தேங்காய் அப்படியே போட்டு நல்லா கெட்டியாக பால் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இந்த கட்டியான பால் எடுக்கிறோம். இதையும் எடுக்கிறோன்னா நம்ம கடைசியாக இந்த பால் தேவைப்படும், அதை நாங்கள் பண்ணும்போது சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் இந்த கட்டியான பால் எடுத்த பிறகு மறுபடியும் தண்ணியை ஊற்றி நம்ம கொஞ்சம் பால் ரெடி பண்ணணும். ஸோ இதை நம்ம எடுத்து கட்டியான தேங்காய் பால். ஸோ அடுத்தது நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்த பால் இது. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஃபில்டர் பண்ணும்போது அடுத்த 3ஆவது. ஸோ இது மாதிரி நம்ம 3 ஃபில்டர் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்பப்போ ஆட் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணிக்கிறோம் பேனில். ஸோ நம்ம வதக்க போகிறோம். அதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டையை ஆட் பண்ணுறோம், அடுத்தது ஏலக்காய், வெங்காயம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 வெங்காயத்தை நாங்கள் நல்லா நறுக்கி வச்சுருந்தோம், அந்த வெங்காயத்தை வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிட்டே இருங்க. ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம முன்னே அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பட்டை அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து சிக்கன் பண்ணும்போது வெறும் இஞ்சி பூண்டு தான் போட்டு பண்ணுவோம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நம்ம மலையா சிக்கன் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு வர்றதுக்காக, அந்த ஃப்ளேவருக்காக கூட வந்து பட்டை கிராம்பு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அளவு வந்து ஆல்ரெடி சொன்னது தான். நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி நல்லா அரிஞ்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணதுனால தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தக்காளி வந்து எப்போவுமே உப்பு போடும்போது ஈஸியாக வதங்கிடும், அதுக்காக தான் நம்ம கல் உப்பு எப்பவுமே ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி இப்படி வதங்கி வரும்போது இந்த கரண்டியாக நல்லா இது மாதிரி அழுத்தி விடுங்க. ஸோ நல்லா வதங்கும். ஸோ இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுச்சு, இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. இப்போ நம்ம ஃபைனலி சிக்கன் ஆட் பண்ணுறோம்.
சிக்கன் போடும்போது ஸோ நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது நம்ம அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வெறும் சிக்கனை மட்டும் அதில் ஆட் பண்ணணும். இவர் தான் முக்கியமான ஆள் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ நம்ம ஏன் வந்து மஞ்சளில் வந்து நல்லா ஊற வச்சோன்னா, மஞ்சளில் வந்து நேச்சுரலாகவே ஒரு கிருமி நாசினி இருக்குது. ஸோ நான் ஏதாவது தேவையில்லாமல் ஜெர்ம்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மஞ்சள் ஆட் பண்ணும்போது அதெல்லாம் எடுத்துடும், ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிட்டு நல்லா இது மாதிரி கலரிடுங்க. ஸோ ரொம்ப வதக்க வேண்டாம், இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. பண்ணும்போது அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸி ஐட்டம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மசாலாவோட. ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணிங்கள்லாம் வெளியே வர மாட்டீங்களா. ஸோ வந்துட்ட பிறகு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த சிக்கனுக்கு வந்து யூஸ்வலாக ஸ்மெல் வரும், நிறைய பேருக்கு அது பிடிக்காது சாப்பிடும்போது. ஸோ அந்த மாதிரி ஃபவுல் ஸ்மெல் அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிக்கன்லேருந்து இதெல்லாம் வந்து தண்ணி வர்றது, ஸோ இதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அர்த்தம் இருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் சோம்புத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து மஞ்சள் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இந்த இதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மற்ற பொருள் ஆட் பண்ணதுனால அதனாலே எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத மஞ்சள் ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகாவும் தனியாகவும் சேர்ந்து அரைச்ச தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஸோ நம்ம ஆட் பண்ண மிளகு பத்தலை, அதனால் வந்து இன்னும் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணதுனால காரம் வந்து பத்தலை. ஸோ 3க்கு பதிலாக 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கல் உப்பு அதுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தோராயமாக நம்மளே கெஸ் பண்ணி போட்டுக்கணும். ஸோ அடுத்தது நம்ம 3வது வாட்டி ஃபில்டர் பண்ண அந்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி சொன்ன உங்கள்கிட்ட 3 லேயராக வந்து நம்ம தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணோம். அதில் 3வது ஃபில்டரை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்க விடணும். ஸோ லைட்டாக நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது அடுத்த பால் நம்ம 2வது ஃபில்டர் பாலை ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம கடாயை மூடுறோம், நல்லா கொஞ்சம் கொதி சீக்கிரம் வரதுக்காக. ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் கொதி வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம 2வது வாட்டி ஃபில்டர் பண்ண தேங்காய் பாலை வந்து இப்போது ஆட் பண்ண போகிறோம். இதாவது இப்போது இந்த மிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த பாலை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அடி பிடிக்கும். மாதிரி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும், நல்லா கொதிக்கணும். ஸோ நம்ம என்ன தட்டை போட்டு மறுபடியும் மூட போகிறோம். இப்போது நல்லா சிக்கன் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வெந்து வந்துட்ட பிறகு கடைசியாக வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பாலை வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஸ்மெல் வருது. மலையா சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த வீட்டு கோழியோ இப்போ எங்கள் வீட்டில் நல்லா கூவுது, நல்லா நீங்களும் பாருங்கள். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ்லேயே மட்டன் சிக்கன்லாம் யூஸ் பண்ணுவோம். அதில் சிக்கனுக்கு மட்டும் நம்ம எப்பவுமே அதிகமாக மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சிக்கனில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஸ்மெல் பிடிக்காது. அந்த ஸ்மெல் போகிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து நல்ல டேஸ்ட்காகவும் சிக்கனில் ஆட் பண்ணுவோம். ஆனால் இதே வந்து மட்டனுக்கு தேவைப்படாது. மட்டனுக்கு வந்து அந்தளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணணும்னு தேவைப்படாது. அதே தான். இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போது 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால இவ்வளோ கொதிக்க விட்றோம். அதே நான் ஃபஸ்ட்டு டூஸ் தேங்காய் பால்லாம் திக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அது ஆட் பண்ணும்போது இவ்வளோ கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை ஆட் பண்ண பிறகு லைட்டாக கொஞ்சம் கொதியாக இருக்குன்னு இறக்கிடலாம். இதில் நம்ம அவ்வளோ தண்ணியும் ஆட் பண்ணிக்க மாட்டோம், ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலே ரெடி ஆகிற டிஷ். இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகணும், ஏன்னா இன்னும் வேகணும்னு நினைக்கிறோம். கொதி இருக்குது, ஆனால் நம்ம உருளைக்கிழங்கு செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக தேவைப்படுது. இந்த கிளைமேட்டுக்கு சிக்கன் சாப்பிடக்கூடாது, என்ன ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அப்படி கொதிக்கும் போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ கம்மியாக தான் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கடைசி ஆட் பண்ணும்போது முடியாது, ஏன்னா அவ்வளோ கொதிக்க விட மாட்டோம். ஸோ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா உடஞ்ச பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடணும். ஸோ எந்த பொருளுமே இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு. நிறைய பேர் அறவே காலையில் இறக்கிடுவாங்க, அது வந்து நல்லதில்லை. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போது நம்ம கடைசியாக ஃபில்டர் பாலை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கடைசியாக ஃபில்டர் பண்ண பால் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிங்க, சென்டர்லேயே ஊற்றிக்காதீங்க.
ஸோ நல்ல கெட்டியான பால்னால் எல்லாத்துக்கும் பரவணும். ஸோ யூஸ்வலாக நம்ம சமையல் எல்லாத்துலேயும் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம். இது மலையா சிக்கன்னால் நம்ம அது தேவைப்படாது, மல்லி கருவேப்பிலை போடணும் அவசியம் கிடையாது. அவ்வளோதான். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுற பிறகு ரொம்ப கொதிக்கூடக்கூடாது, ஆஃப் பண்ணிடணும். ஸோ ஃபைனலி நம்ம மலையா சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, நம்ம டிஃபன் ஐட்டம் லைக் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு டிஷ் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.